அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி எவரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களை நினைத்து கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். நன்றி. எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்களுக்கு கூட அவர் பெயரை சொல்லி பேசும் அளவிற்கு ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஆளுமையாக வளர்ந்திருப்பது தான் தமிழ்நாட்டிற்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. ஆகவே மீண்டும் அடுத்த முறை அங்கே அமர்ந்திருப்பார் மாண்புமிகு முதலமைச்சராக. நாங்களும் அவருடைய வரலாற்றை பேசுவோம், வாழ்த்தி பேசுவோம். சனாதன பாசிசமாய் இன்று வெறுப்பு அரசியலை தாங்கி வருகிற அத்தகைய சக்திகளை எதிர்கொள்ளுகிற இந்த அகப்பகையை எதிர்த்த களத்தில் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்று பிரிந்து செல்லுகிறோம். நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன். கல்லூரியில் படித்து விடுதியிலே படித்து வெளியேறுகிற நேரத்தில் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே என்று பாடி எல்லாம் அங்கே உட்காந்து பேசணும், பழகணும். எல்லாம் பிரிந்து போகிறோம். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டான முதல்வராக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டங்களை, அவருடைய நடைமுறைகளை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதல்வர் அவருடைய நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். விவசாயத்தில் சாதனை செய்ததை பசுமை புரட்சி என்பார்கள், பால் உற்பத்தியில் சாதனை செய்ததை வெண்மை புரட்சி என்பார்கள். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தை கல்வி புரட்சி காலம் என்று வர்ணிக்க விரும்புகின்றேன். தாங்கள் தலைமையேற்று தமிழ்நாட்டின் தேர்தலை சந்தித்ததில் தோல்வியே எதிர்கொள்ளாத தலைவராக நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். 6வது முறை நாட்டுக்கு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்திருக்கிறது. 7வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2வது முறை தமிழ்நாட்டின் ஆட்சி அரியணையில் உங்கள் தலைமையில் ஏறியது, அமர்ந்தது என்கிற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் நாளிலே சொன்னதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதல் நாளிலே பேசும்போது சொன்னார், இந்த தேர்தலிலே நமக்கு வாக்களிக்காமல் போனவர்கள் வருத்தப்படக்கூடிய வகையிலே நாம் ஆட்சி செய்வோம் என்று முதல் நாளிலே சொன்னார். இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தினுடைய கடைசி நாளிலே அதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். பொதுவான கருத்து,
இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழிபறந்திருக்கு. வாங்க சார், 5 ஆண்டு கால ஆட்சியை நீங்க நிறைவு பண்ணியிருக்கீங்க. தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மனநிறைவோட 5 வருஷம் ஆட்சி இருந்து தேர்தல் அதில் முழு மனநிறைவடைகிறேன். சரி, அது மட்டும் இல்லாமல் மனநிறைவோடு நான் வச்சு சொல்கிறேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். சார், எதிர்க்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்க்கட்சி மக்களே சொல்றாங்களே, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால நிச்சயம் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். அதனால சந்தேகம் இல்லை. வணக்கம். இது கேள்விக்களம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி சட்டப்பேரவை கூட்டம் அதனுடைய கடைசி நாளான இன்று நிறைவடைந்திருக்கிறது. முதலமைச்சர், ஆளுநர் தொடங்கி தன் கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் வரை நன்றி தெரிவித்திருக்கிறார். நேற்று திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தது. இன்று ஓபிஎஸ் மீண்டும் திரு ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவார் என்று சட்டமன்ற வளாகத்திலேயே பேட்டி தந்திருக்கிறார். 2 மாதத்தில் மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் நாளைய தமிழ்நாடு நெஞ்சில் தாங்கி எங்களை வரவேற்கும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் யார் முந்துகிறார்கள் என்பது ஒன்று. 5 ஆண்டு கால இந்த ஆட்சி காலத்தில் என்னவெல்லாம் திமுக அரசு சட்டமன்ற ஜனநாயகத்தில் என்னவெல்லாம் சாதித்தது, எங்கே சறுக்கியது என்று ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் இணைவாரா, தனி கட்சி தொடங்குவாரா என்று பேசப்பட்டு வந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சமரசம் செய்து கொள்வது இல்லை என்கிற முடிவுக்கு அவர் வந்துவிட்டதை அவருடைய இன்றைய பேட்டி சொல்கிறது. அவர் திமுகவில் சேரப்போகிறாரா, திமுக வேட்பாளராக களம் காணப் போகிறாரா, திமுக ஆதரவு பெற்ற வேட்பாளராக களத்தில் நிற்கப் போகிறாரா, அவருடைய இந்த முடிவு என்பது அவரை சார்ந்த அவருடைய ஆதரவு வாக்குகள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு கோணம் இருக்கிறது. நாம் விவாதிக்கலாம். நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள், திரு எழிலரசன் இவர்கள், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சுப்புரத்னம் அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். நான் சமத் அவர்கள்ட்ட கேட்கணும், 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய கனவுகளோடு அந்த சட்டமன்றத்திற்குள் நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ சட்டமன்றத்தினுடைய ஆட்சி காலம், தேர்தல் தேதி அறிவித்து அடுத்த ஆட்சி வர்ற வரை இருந்தாலும் சட்டமன்றம் நிறைவடைந்து விட்டது. இந்த 4 ஆண்டு காலம் அப்படின்ற ஒன்றில் என்ன அதிகம் பேசப்பட்டது, என்ன இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறார், எதிர்க்கட்சி மொத்தமாக அவையை புறக்கணிச்சிட்டாங்க, எதிர்க்கட்சி தலைவரே வரல, மீண்டும் ஆட்சியை பிடிப்போன்னு திட்டவட்டமாக சொல்கிறதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது என்ன? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசு இந்த ஆட்சியின் போது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இந்த சபையில் இருந்ததை நினைத்து உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த ஆட்சி தொடங்கின உடனே இந்த ஆட்சிக்கு பெயர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை சொன்னார். எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் எங்களுடைய ஆட்சியின் சேவை சென்று சேரும் என்று சொன்னார். இதையெல்லாம் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் செயல் திட்டங்களாக இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் நிறைவு செய்யக்கூடிய இந்த நேரத்தில் கூட எதிர்க்கட்சிகளால் இதையெல்லாம் செய்யவில்லை என்று ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பே அவர்களுக்கு வழங்காமல் இன்றைக்கு இந்த அரசு இந்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்ததை இன்றைக்கு நான் கண்கூடாக பார்க்கின்றேன். இது முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது ஒரு உயிரின வளர்ச்சி போன்று இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒரு குழந்தை பிறந்து வளரும்போது எல்லா உறுப்புகளும் சமமாக வளர வேண்டும், ஒரு சமச்சீரான ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும். தலை மட்டும் வளர்ந்து மற்ற உறுப்புகள் வளரவில்லை என்று சொன்னால் அது பேர் வளர்ச்சி இல்லை, அது ஒரு நோய்.
அப்படி இல்லாமல் சாதாரண சாமானிய குடும்பத்து பிள்ளைகளும் சாதாரண சாமானிய குடும்பமும் வளரக்கூடிய வகையில் இந்த செயல் திட்டங்கள் இன்றைக்கு ஆட்சியினுடைய திட்டங்கள் மிக அருமையாக சென்று சேர்ந்திருக்கிறது. இதுவரைக்கும் சரியாக செயல்பட்டதாக தெரியாமலே இருந்த பல துறைகள் இன்றைக்கு வெளியில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டதை நான் கண்கூடாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு துணை முதலமைச்சரினுடைய துறையாக இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுத்துறை பாருங்கள், இன்றைக்கு சாதாரணமாக கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய கார்த்திகா தொடங்கி கரட்டுப்பாளையம் என்ற இடத்திலிருந்து வந்தக்கூடிய சினேகா வரைக்கும் இன்றைக்கு விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு துணை முதலமைச்சரினுடைய அந்த விளையாட்டுத்துறை ஒரு மிக முக்கிய காரணியாக இருந்திருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு வறுமையில் நிலையில் இன்றைக்கு பார்த்தோம்னா தேசிய அளவில் 13% பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கிற என்று சொன்னால் இங்கே வெறும் 2.2% அளவுக்கு தான் இன்றைக்கு வறுமைக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு திட்டம் போடுறாங்க. தாயுமானவர் திட்டம் போட்டு அவர்களுக்கான பணிகளை கொண்டு போய் சேவைகளை சேர்த்து அவர்களை வறுமை கோட்டுக்கு மேல் எழுப்புவதற்கான திட்டம். அதாவது அனாதை பிள்ளைகள், அனாதை என்று சொன்ன ஆதரவற்ற பிள்ளைகள், பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத ஒரு சென்சஸ் எடுத்து அது ஒரு 50,000 சொச்சம் பிள்ளைங்க தமிழ்நாடு முழுக்க இருக்குது. பெற்றோர்கள் ஒரு தாய் இழந்தோ அல்லது தந்தை இழந்தோ அல்லது 2 பேரையும் இழந்தோ நிலையில் இருக்குது. அவருடைய உறவினர்களுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2,000 கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம். அன்பு சோலைகள்னு ஒரு திட்டம், அதில் முதியவர்கள் வீட்டில் தனியாக இருப்பாங்க, அவர்களுக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய வகையில் முதியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உணவு அருந்த அங்கே ஒரு சில விளையாட்டுகளை விளையாட இப்படியெல்லாம் அவர்கள் ஒன்று கூடுவதற்கு கதை பேசுவதற்காக வேண்டி கூட ஒரு அன்பு சோலைகள் என்ற ஒரு திட்டத்தை நடைமுறை இப்படி ஒன்றொன்றாக பார்த்து இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மக்களையும் ஒரு சேர வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக ஒரு சமூக நீதி என்பது சும்மா வார்த்தைகளால் இல்லாமல் எல்லா தரப்பும் வளர்வதற்கு என்ன திட்டமிடணும் அப்படின்றத மிக முக்கியமாக செய்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை பார்க்க முடியுது. கல்வியில் எங்களுடைய தலைவர் கூட சட்டமன்றத்தில் பதிவு செய்தார், இந்த ஆட்சி என்பது கல்வி புரட்சியின் காலம், கல்வி புரட்சி காலம் என்று சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கல்வியில் அவ்வளோ முக்கியத்துவம், கல்விதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது என்கின்ற நிலையில் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஆட்சியாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு மிக முக்கியமாக வளர்ச்சி திட்டங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகளை இவ்வளோ பெரிய பணிகளை செய்த இந்த அரசு இன்னொரு புறத்தில் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சமூக நீதி சித்தாந்தத்தை சிதைக்கக்கூடிய, இந்த சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடிய, கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய, மும்மொழி திட்டம் என்ற பெயரால் இந்தியை கொண்டு தமிழை அழிக்கக்கூடிய, குல தொழிலை கொண்டு திணிக்கக்கூடிய விஸ்வகர்மா போன்ற திட்டங்கள், இப்படியெல்லாம் பல திட்டங்கள் வரிசை கட்டி ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட போது இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு அரசாக ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருந்ததுதான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு விஷ உருண்டையின் மீது தேன் தடவி கொடுக்கக்கூடிய வகையில் திட்டங்களை கொண்டு வராங்க. நாங்கள் 3வது ஒரு மொழி தானே கற்றுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ 3வது மொழி சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இந்தியை திணித்து தாய்மொழியை அழிக்கக்கூடிய சதி அதுக்கு பின்னால் இருக்குன்றத புரிந்து கொள்ள பல பேருக்கு தெரியாது. அதே போன்று விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டத்துக்கு பின்னால் குலத்தொழிலை ஊக்குவித்து கல்லூரி கல்வியை அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குன்றது மற்றவங்களுக்கு புரியாது. இந்த முதலமைச்சர் அதை புரிந்து கொண்ட காரணத்தால் இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோம், இது எத்தனை 1000 2000 கோடி அதுக்காக நிதி எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னாலும் சரி, 10,000 கோடி தரலாலும் சரி, நான் இந்த திட்டங்களை ஒரு காலத்தில் ஏற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் இந்த அரசுக்கு இருந்ததுதான் இந்த அரசுடைய வெற்றியாக நான் பார்க்கின்றேன். ஓகே திரு சீனிவாசன், அடுக்கடுக்கான சாதனைகளை செஞ்சுருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கால தமிழ்நாடு எங்களை நெஞ்சில் தாங்கி வரவேற்கும்னு முதலமைச்சர் சொல்கிறார். கவனம் பெறாத பல துறைகள் இந்த ஆட்சி காலத்தில் கவனம் பெற்றிருக்கிறது. மாநில உரிமைகளுக்காக போராடுறது, உயர்கல்விக்கு தந்த முக்கியத்துவம், மதவாத அரசியலுக்கு எதிராக களம் ஆடிய ஒன்று, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கொள்கை ரீதியாக போர் செய்தது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு சுயமரியாதை போராட்டத்தை இந்த அரசு நடத்தி வந்திருக்கு அப்படின்ற கோணத்தை முன்வைக்கிறாரு. உங்கள் பார்வை என்ன? திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டையும் நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? அது கனவு மெய்ப்படும். மக்கள் வாக்களிக்காதவர்களும் வாக்களித்தவர்களும் இந்த ஆட்சியை பெருசாக கொண்டாடுவாங்கன்னு சொல்லி ஆரவாரமாக தொடங்கிய இந்த மாடல் அரசு நிறைவு செய்கின்ற நாளில் கூட எதையும் தமிழக மக்களுக்கு கிஞ்சிற்றும் எந்த உதவியும் இல்லாமல், நலத்திட்டங்கள் இல்லாமல், பெயரளவுக்கு 1 2 செய்துவிட்டு ஒரு சுவர் இல்லாத சித்திரம் வரைந்ததைப் போல் இது கடன் வாங்கி ஒரு புரட்சி செய்த ஆட்சியாக இந்த ஆட்சி கடந்து சென்றிருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும். இது தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம்
என்கின்ற முடிவை எடுக்கின்ற ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி தான் ஆட்சியாக இருக்கிறது. அதுதான் தமிழக மக்களுடைய பார்வையாக இருக்கிறது. சட்டப்பேரவையினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவு எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் எடுத்து வைத்த எந்த கருத்துக்களும் இந்த ஆட்சியிலே செவி கொடுத்து கேட்கப்படவில்லை, நேரலையிலே ஒளிபரப்பப்படவில்லை. சட்டப்பேரவை 500 நாட்கள் நடத்தப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் அது அந்த அளவு நடத்தப்படாமல் 180 நாட்கள் சட்டப்பேரவை நடந்திருக்கிறது. இப்படி மக்கள் பிரச்சனை வெறும் வாய்ஜாலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு, விளம்பரத்தை வைத்துக்கொண்டு, ஸ்டிக்கரை வைத்து இந்த ஆட்சி கடந்து போயிருக்கிறது. இதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது தன்னுடைய அடையாளத்தை இழந்து எந்த இடத்துலையும் பிரதிபலம் இல்லாமல் வளர்த்த ஆடு மார்பிலை பாயும் என்று சொல்வார்கள். அதை போல கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினராக இங்கே இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு சந்தர்ப்பவாத பாராட்டு மழை பொழிந்து அந்த பாராட்டு மழையை திமுக பெரிதாக இந்த ஆட்சி எடுத்துக்கொள்ளுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய இந்த ஆட்சியின் மீது, நிர்வாகத்தின் மீது திமுகவிற்கே நம்பிக்கை இல்லை. அந்த அடிப்படையிலே தான் யாராவது எதிர்வரிசையில் இருப்பவர்கள் யாரோ ஒருவர், எல்லாரும் இல்லை, ஒருவர், அவரும் கட்சியினுடைய அடையாளத்தை தொலைத்து விட்டு இருக்கிற ஒருவர், அவருடைய பாராட்டு பத்திரத்தை புலங்காயுதம் அடைந்து திமுக ரசிக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய சாதனைகள் எந்த அளவிற்கு இந்த ஆட்சி நடத்தி இருக்கிறது என்பதை அவர்கள்தான் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதில் பெருமைப்படுவதற்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் இங்கே இந்த ஆட்சிக்கு இல்லை. ஆனால் மக்கள் சொன்ன வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத ஒரு அரசு, இன்றைக்கு விலைவாசியிலிருந்து அத்தனை பிரச்சனைகளும் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை நடமாட்டம், இந்த 5 ஆண்டுகளிலே எந்த விதமான மக்களுக்கான எந்த பிரச்சனைகளையும் இந்த அரசு கையில் எடுக்காமல் ஆட்சி முடிகின்ற நேரத்தில் பல்வேறு கதைகளை சொல்லுகிறார்கள். இது மொழிக்கு ஆதரவு கொடுத்து மொழிக்காக போராடியது, மத்திய அரசோடு உரிமைக்காக போராடியது, இதெல்லாம் வெறும் வாய்ஜாலம் தான். இவங்க இந்த ஆட்சியில் என்ன அதாவது மத்திய அரசை எதிர்த்து இந்த தமிழகத்திற்கு உங்களால் ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கும், தமிழை அழிக்கும் என்பதை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அங்கே அருகில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் போய் பாருங்க, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்ததால அங்க பெருவாரியான மாணவர்கள் தேர்ச்சி அடையல. அதன் பிறகு அரசு தலையிட்டு பல மாணவர்கள் தேர்ச்சி அடைய வச்சிருக்குது. இதுதான் இன்னைக்கு பாண்டிச்சேரி அனுபவிச்சுட்டு கொண்டிருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு அதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த அரசு தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நீங்க ஒப்புக்கொள்ளணும். திரு சீனிவாசன் சார், நீங்க மொழியின் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரணும். பொதுவா 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு இருக்குதுன்னா முதல் 6 மாதம் ஒரு தேனிலவு காலம்னு சொல்லுவாங்க. ஆட்சியை விமர்சிக்க மாட்டாங்க. ஆட்சி புதிய முயற்சி, புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்க செய்யட்டும், ஃப்ரீயாக அவங்க கவர்னன்ஸ் இருக்கட்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறத தவிர்ப்பாங்க. ஆனால் கடைசி 6 மாதம் அப்படின்றது ரொம்ப உக்கிரமாக இருக்கும். எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையிலான வார்த்தை போர். எந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் இன்னைக்கு கிளப்புவாங்க, எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய பேச்சை எப்படி ஆட்சியின் மீதான சாதனைகளை ஆளுங்கட்சி பேசினா விமர்சனங்களை அடுக்கடுக்காக அடுக்கி திணறடிப்பாங்க. அது ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆளுங்கட்சியாக எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலையும் சரி, அதற்கு முந்தைய காலகட்டத்திலையும் அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமாக சபை இருக்கும். ஆனால் இந்த கடந்த 6 மாதம் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே ஒரு பெரிய பிரச்சனையை எழுப்பி அரசாங்கத்துக்கு சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வழியையும் அவங்கள சேலஞ்ச் பண்ண மாதிரி தெரியலையே. டங்ஸ்டன் அந்த பிரச்சனைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தான் அந்த அரசினுடைய சட்டையை பிடித்து உலுக்கியது. அதுவரையும் இவங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையில் இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பற்றி இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களேன்னு தட்டி எழுப்புனதுக்கு பிறகு, ஆஹா இது உடனே நாங்கள் இப்போ எங்களால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற இட்டுக்கட்டிய வழக்கம் போல் கதையை கட்டவிழ்த்து விட்டாங்க. சட்டப்பேரவையில் அதிமுக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாங்கல்ல, அதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சங்கு கேட்காதவர்களுக்கு ஊதுகிற சங்காகத்தான் இந்த அரசு எடுத்துக்கொண்டது. எதிர்க்கட்சியினுடைய எந்த உணர்வுகளுக்கும் இவங்க மதிப்பு கொடுக்கல. ஓட்டு போட்ட மக்களுக்கு காது குத்தி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான காதணி விழா நடத்தியிருக்கு இந்த அரசு இந்த நிறைவு நாளில் கூட. அப்போ இந்த கல்வி கடன் சொன்னாங்க, கல்வி கடன் என்னாச்சு அதெல்லாம் தெரியல. கேஸ் சொன்னாங்க, மானியம் சொன்னாங்க. வாக்குறுதிகளில் பிரதான வாக்குறுதிகள் மக்களுக்கு, மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தேவைப்படுகின்ற இன்றியமையாத வாக்குறுதிகளை இவங்க செய்யாமல், ஏதோ நாங்கள் 5000 ரூபா பணம் கொடுத்துட்டோம் அதனால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை.
இப்போ வந்து அதாவது கூட்டணி கட்சிகளுடைய தயவையும் அதாவது சொந்த கட்சி ஆட்சி மீது திமுகவிற்கு ஒரு காலம் நம்பிக்கை இல்லைங்கிறது தான் இந்த நடவடிக்கையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. நம்பிக்கை இல்லை, ஆட்சி திரும்ப வருமான்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இது வந்து மக்களுக்கான ஆட்சி இல்லை. இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போகும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். அது நடந்திருக்குது, அது மகிழ்ச்சி. ஓகே, திரு சுப்ரத்னம், திரு சீனிவாசன் சொல்றார் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க, நம்பிக்கை இழந்துட்டு பேசுறாங்க. அது சீனிவாசன் பத்திரிகை படிக்கிறாரா என்னன்னு தெரியல. போன மாதம் சி ஓட்டர் இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது மட்டுமல்ல, தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சமூக நீதி சார்ந்த திட்டங்களாலும் தமிழ்நாடு இதுவரை கண்டிராத அபரிதமான பொருளாதார வளர்ச்சிகளின் காரணமாகவும் மக்கள் நலத்திட்டங்கள் வீடு தேரும் கொண்டு சேர்த்திருப்பதன் காரணமாகவும் மாநில உரிமைகளை காப்பதில் முதல்வருக்கு, தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் தளபதியாருக்கு ஈடு இணை இந்திய துணைக்கண்டத்தில் யாரும் இல்லை என்ற நிலையிலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வரப்பிரசாதமாக வாய்த்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்று ஒரு மாதத்திற்கு முன்னாலே சி ஓட்டர் எடுத்த கருத்து கணிப்பானது மிக தெளிவாக துல்லியமாக வெளிப்படுத்தியிருக்கிறது. அது எனவே தான் இன்றைக்கு நாம் சகோதரர் சீனிவாசன் சொல்கிறாரு மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே அரசு செய்யலைன்னு. அவர் வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியவர் மகளிருடைய விடியல் பயணத்தை அவர் பார்த்தது இல்லையா? அல்லது நான் முதல்வன் திட்டத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் அதில் படிக்கக்கூடிய சாதனையை பற்றி அவர் கேட்டதில்லையா? அல்லது புதுமை பெண்கள் திட்டத்தை பற்றி அவர் பார்த்ததில்லையா? இன்னும் இருக்கக்கூடிய மகளிர் இப்படி பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு சொல்ல போனால் 5000 ரூபாய் கொடுத்ததுனாலே இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று கனவு காண வேண்டாம் என்று இவர் சொல்கிறாரே. நான் கேட்கிறேன், 2021 பொது தேர்தலுக்கு முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு வந்த பொங்கல் திருநாளுக்கு மார்ச் மாதம் எதற்காக ஆண்டுதோறும் 1000 ரூபாய் என்று பொங்கல் பரிசு கொடுத்து வந்ததை அந்த ஆண்டு மட்டும் எதற்காக 3000 ரூபாய் என்று உயர்த்தி கொடுத்தார்? அதனுடைய நோக்கம் என்ன? அப்படி உயர்த்தி கொடுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமி படுதோல்வியை சந்தித்து ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய நலன் கருதி கோடை காலத்துடைய அந்த கோடை விடுமுறையையும் அவர்கள் குதூகலமாக கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தாயுமானவர் திட்டத்தை வழங்கிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தாயுமானவராக தமிழ்நாட்டிற்கு வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இன்றைக்கு 2000 ரூபாயை சேர்த்து 5000 ரூபாயை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, பொங்கலுக்கு வழங்கியதை எண்ணி பாருங்கள். அருகூர்ந்து 3000 ரூபாய் பொங்கல் பரிசு, அடுத்து இலவச விலையில்லா வேட்டி சேலை, அதுபோக பொங்கலுக்கு வழங்கப்பட்ட கரும்பு போன்ற பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்பட்ட பொருட்கள், இப்படி மொத்தமாக நீங்கள் பார்த்தால் பொங்கலுக்கு மட்டும் வீடுதோறும் 8000 ரூபாய் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. 8 கோடி தமிழ் மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களும் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சியில் ஏதோனும் ஒரு பலனை அடைந்திருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. எனவே கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசிய தலைவர்கள் எல்லாம் கள யதார்த்தத்தை உணர்ந்து கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் மனநிலை என்பது மீண்டும் மீண்டும் தளபதி அவர்கள் ஆட்சி அமைத்தால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் இதைவிட மிகப்பெரிய அளவில் நலத்திட்டங்கள் வளரும், நம்முடைய பெண்டு பிள்ளைகள் பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர்வார்கள், நம்மை காப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது, ஒரு உத்தரவாதம் கிடைத்திருக்கிறது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அண்ணன் தளபதியார் அவர்களை இன்றைக்கு தங்களுடைய வீட்டினுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவராக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரக்கூடிய அருமை மாண்புமிகு முதல்வர்கள் செய்திருக்கிறார் என்றால் வருத்தப்படக்கூடிய செய்தி. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு டு த ஸ்டேச்சர் அண்ட் பாப்புலாரிட்டி ஆஃப் அவர் லீடர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு ஈடான எதிர்க்கட்சியில் ஈடான தலைவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் உள்ளபடிய வருத்தத்துக்குரிய செய்தியாகும். எனவே இன்றைக்கு கடைசி நாள் இந்த கூட்டத்தொடர், இந்த ஆட்சி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய கடைசி கூட்டத்தொடர். இதுக்கு மரபை கருதியாவது எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இதையும் அவர் புறக்கணிக்கிறார் என்றால் அவர் சட்டமன்ற நடவடிக்கைகள் ஜனநாயக போக்கில் அவர் எந்த அளவு நம்பிக்கை இழந்தவராக இருக்கிறார்
செய்கிறார் என்பதை பார்ப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு கடைசி இறுதி நாள் கூட்டத்திற்கு வந்து மாண்பு முதல்வர் அவர்கள் அவரை பாராட்டியதை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூட ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளாத எதிர்க்கட்சி தலைவர், நான் நிச்சயமாக சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் தலைமையில் உள்ள கட்சி சட்டமன்றத்தில் இடம்பெறுமா என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு உதாரணம். 224 தொகுதிகளில் தொகுதி வாரியாக எடுத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது. திரு SP வேலுமணியோட தொகுதியில் 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் மெகா கூட்டணி அமைக்க போறேன், அதனால் OPS தேவையில்லை, தினகரன் தேவையில்லை, திருமதி சசிகலா அம்மையார் தேவையில்லை, நான் மெகா கூட்டணி அமைக்க போறேன் என்று சொன்னவர் ஒரு அடிஷன்ஸினால் கொண்டு வர முடிந்ததா? இன்றைக்கு அவரிடம் இருந்த தேமுதிக வெளியேறி இருக்கிறது, அவருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அது இப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் நழுவ விட்டு இன்றைக்கு இன்னும் சொல்கிறார்கள் அவருடன் பயணித்த புதிய தமிழகம் இருக்குமா? திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கூட அவர் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஏன் GK வாசன் கூட வருவதற்கு தயாராகிவிட்டார். மக்கள் நல கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதல்வர் அவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களுடைய அரசு எங்கே பயணித்தால் அவர்களுடைய அடையாளம் தக்க வைக்கப்படும், அவர்கள் கட்சி அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு தக்க அரசியல் முடிவை எடுத்து இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் ஒரு செகண்ட் சார். திரு சீனிவாசன் அண்ணே சுப்புரத்னே 21க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுகவிற்கு அதாவது இந்த காலத்திற்கு பிறகு 21 காலத்திற்கு பிறகு எத்தனையோ கோடை காலமெல்லாம் வந்தது. அப்பெல்லாம் வராத இந்த அரசுக்கான பாசம் இது என்ன தேர்தல் பாசமா? ஆட்சி முடிகிறப்ப ஒரு கோடை அந்த பாசம் வந்து தேர்தல் பாசம் தானே. திரு சீனிவாசன் அவர்களே, அருமை நண்பர் புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்களே, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 4.5 ஆண்டு காலம் நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க. வந்தது எதற்காக? 2025 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் அவர் வந்து 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் உயர்த்தி கொடுங்கள் என்று உயர்த்தினார். எனக்கு அந்த டிஸ்கஷன்ல அந்த டிஸ்கஷன்ல என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே திரு சீனிவாசன் அவர்களே, அன்றைய நிதித்துறை செயலாளர் அவர்கள் இங்க நிதி நிலைமை நிதி நிலைமை அந்த அளவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சூழல் இடம்பெறவில்லை, எனவே மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் EPS அவர்கள் நான் உத்தரவிட்டு விட்டேன், என்ன செய்வீர்கள் ஏது செய்வீர்கள் இதை வழங்கி ஆக வேண்டும் என்று அவரை உதாசீனம் செய்துவிட்டு அவர் வீட்டுக்குள் சென்று விட்டார் என்பது நீங்கள் எல்லாம் அறியாத செய்தி. எதற்காக 5000 ரூபாய் ஆண்டுட்டாங்க அப்படின்றதுல நிக்கிறீங்க. நம்ம இன்னும் 2 விருந்தினர்கள் பேசலாம், கருத்து கேட்கணும், தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு செகண்ட். கோட்டீஸ்வரன், OPS ஓட மூவ் CM ஸ்பீச் நேத்தைய DMDK இன்னைக்கு என்ன நிலவரம்? அதாவது ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 40 நாளில் நடந்த மக்களுக்கு பணம் கொடுத்த அந்த அரசியல் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த 48 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்தா இன்றைக்கி நம்ம சன் தொலைக்காட்சியில் போட்டிருக்க அந்த கார்டை பார்த்தா திருப்பி திமுக தான் வர வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கில் இருக்கவங்க மேலே என்னப்பா அதிமுக பார்த்தா திமுகன்னு போட்டிருக்கு, கீழே OPS படம் போட்டிருக்கு, போடுங்கப்பான்னு இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்தா அதான் நிதர்சனமான உண்மை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ OPS அவர்கள்கிட்ட போயிட்டு திமுக ஆட்சிக்கு வருமானு கேட்டால் வரவே வராது, வாய்ப்பு இல்லைன்னு வர. அப்போ நான் இதை என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவராக ஐயா ஸ்டாலின் அவர்களை தனியாக பார்க்குறேன், ஒரு முதலமைச்சராக அவர் தனியாக பார்க்குறேன், கண்ணியமான ஒரு அரசியல்வாதியாக ஒரு 3 பார்வையாக நான் பிரிக்கணும்னு விரும்புகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு அதை பார்க்கும்போது என்னென்னா, GSDP growth 11.19% 2024-25 இந்திய திருநாட்டிலே அதிகமாக தமிழ்நாடு வந்தது வந்து ஒரு சிறப்பு. அப்போ நம்ம தமிழ்நாடுன்றது எப்பயுமே வந்து ஒரு 1, 2, 3 பொசிஷனில் மேலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஒரு முதலமைச்சராக இருக்கவர் அந்த தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த இடம், அந்த முக்கியமான இடத்த வந்து கீழே விடாமல் தூக்கி பிடிச்சிருக்காரு இந்த 5 வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அது அவருக்கு கிடைத்த ஒரு வெற்றி. சிறப்பான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்களுக்கு போனதுன்னு பார்த்தா காலை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், ஏன்னா குழந்தைகளுக்கு சம்மந்தமான விஷயம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிற மாதிரி பேசுபொருள் இருக்குது. கொள்கை ரீதியான திட்டங்கள்னு பார்க்கும்போது சகோதரர் சமத் சார் சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இப்போது அப்படி ஒரு வேளை ஒத்துக்கிட்டு இருந்தால் அந்த 3 மொழி கொள்கை எடுத்துகிட்டு வந்தால் அதனால் மாணவர்கள் என்ன பாதிப்புக்கு வந்திருக்கோம் என்ன ஏதுன்றது அது யோசிக்க வேண்டியது. அப்புறம்
கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு சில போராட்டங்கள்லாம் அறிவிப்பாங்க அப்படின்னு சொன்ன பொழுது வந்து அந்த பணியாளர்களுக்கு 12 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்ற போது அந்த அரசாணையை வந்து திரும்ப பெற்றது அரசு. அது ஒரு முக்கியமான. அதேமாதிரி டங்ஸ்டன் போராட்டம் இது பண்ண பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அது வந்து திமுக போராட்டம் முன் வச்சுதா இல்லை அதிமுக போராட்டம் முன் வச்சுதான்னு தாண்டி திராவிட கட்சிகள் ரெண்டும் சேர்த்து அந்த விஷயத்தை பேசும் பொருளாக்கி அதுவும் மத்திய அரசு வந்து அந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமிழகத்தில் இப்போ நமக்கு கிடைத்த வெற்றி. இப்போ இன்னும் குறுக்கிட்டு இன்னும் கூர்மையாக பார்க்கணும் அப்படின்னா அரசியல் தலைவராக ஆட்சியில் முதல்வராக இப்போ அரசியல் தலைவராக பார்க்கும்போது இருமொழி கொள்கை பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்ற அந்த விஷயம். இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாங்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி இல்லை, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் இணக்கமாக போகிறோன்னா கூட எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது பாட்டுனா அழகாக அமைதியாக போகுது. நீங்கள் வளர்த்துக்கங்க உங்கள் கட்சியில், எங்களுக்கு பிஜேபினால் வரக்கூடிய அழுத்தங்களோ பிரச்சனைகளோ வேண்டாம், அந்த முடிவு எடுக்கலை. நாங்கள் வந்து பிஜேபி எதிர் அப்படின்றதுல அந்த தெளிவு, அது அவரோட சிறப்பு. அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் பிரேமலதா அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா 48 மணி நேரத்துக்கு பதிலாக முன்னாடி பார்த்திங்கன்னா என்டிஏக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அதாவது எல்முருகன் அவர்கள்கிட்டயோ இல்லை இங்கேருந்து டெல்லியில் போய் பேசக்கூடிய அந்த தன்மைப்படுத்தவர்கள் அவங்க என்னன்னா 48 மணி நேரம் இந்த மழைக்காலம் மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி முதல்வரை பாராட்டுறாங்க. அது வந்து என்னென்னா முதல்வர் வந்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த விஜய் சார் கூட இந்த ரீசெண்டாக இப்படி வச்சுருப்பார், அதை விட ஸ்டைலாக இப்படி உட்காந்து அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து என்னென்னா கலைஞர்கிட்ட இந்த பண்பை நான் பார்த்துருக்கேன். அதாவது எதிரியை கூட நண்பனாக்குற அந்த தன்மை. அதே அம்மையார் ஜெயலலிதா நண்பர்னை கூட எதிரியாக்கி அவங்களும் எதிர்க்கிற அந்த தன்மை. இது ரெண்டுமே வந்து 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அந்த ஒரு கேரக்டரை வந்து இன்றைக்கி பார்க்குறேன். ஓபிஎஸ் அவர்கள் உட்காந்துக்கிறார், அவரோட ஆதரவாளர் வந்துட்டு அதிமுக வேட்பாளராக நின்று எம்எல்ஏவானவர் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு கடைசி நாளில். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கடைசி நாளில் ஒரு கிளைமேக்ஸ். மேபி அதனால தான் எதிர்க்கட்சி தலைவர் உஷாராக வந்து இது மாதிரிலாம் நடக்கும் ட்ராமா, நம்ம வந்து ஓபிஎஸ் எதனா பண்ணுவார், அதனால் நம்ம போவே வேணான்னு கூட அவர் முடிவு பண்ணி போகலையா என்னன்னு தெரியல. ஆனால் இது எதிர்பார்க்காத ஸ்கிரிப்ட், யாரும் எதிர்பார்க்கல. அதை தாண்டி வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கே சேர்றது. அப்போ எங்ககிட்ட ஆட்கள் இருக்குது, எங்ககிட்ட எம்எல்ஏக்கு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த பஸ்ஸில் தெரில இதுக்கு மேலே எல்லாம் தொங்கின்னு போவாங்களா இல்லை பின்பக்கம் கயிறு போட்டு கட்டின்னு போவாங்களான்னு தெரியல. யார் வந்தாலும் நான் வண்டியை ஓட்டின்னு போகிறோம் அப்படின்னு ஏற்றிக்கிறாரு. அது மாதிரி அந்த ஒரு விஷயம். அப்புறம் 800 ரூபா 45 நாளில் மக்களுக்கு போட்டது. அது ஜிடிபி 8000 ரூபா, மன்னிக்கணும் 8000 ரூபா, அதாவது 3000 ரூபா அப்புறம் ஒரு 5000 ரூபா. அது கடனை வாங்கி போட்டாங்களோ ஜிடிபி இறங்குதோ, எங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆச்சுன்னா மக்களுக்கு சந்தோஷம், யார் கொடுத்தாலும் சரி. ஜனவரி 15ஆம் தேதி போட்டு 1000 ரூபா சேர்த்தா 9000 ரூபா. அப்படிப்பா 9000 இன்னும் கூட போடலாம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வரவரில் எவ்வளோ இருக்கோ போட்டு மக்களை குசிப்படுத்தினா சந்தோஷம். இப்போ 5000க்கு இம்பாக்ட் இருக்கா? ஒரு ஆட்சிக்கு வந்து ஒரு குட்வில்ல தருதா, இல்லை அதிருப்தியை மழுங்கடிக்குதா, இல்லை ஒரு யாரும் செய்யலை நமக்கு இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்காங்களே நன்றி உணர்ச்சி மக்களுக்கு வருமா? இல்லை சார், அதாவதுங்க ஆட்சியின் மீது கோவம் தான் அதை கணிக்க போதும், அது தணிக்கும். ஏன்னா ஆட்சியின் போது நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க, காவல்துறைக்கும் யார் யார் எந்தெந்த சிக்கலை என்ன பண்ணி வச்சுருப்பாங்க. முதல்வரை பொறுத்தவரையில்ப்பா அவர் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாருப்பா சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னும் போது அந்த ஏன்னா எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே, ஆன்டி இன்கம்பன்சின்னு வரும். அது ஐயா காந்தியடிகள் காலத்தில் இருந்திருக்கு, நேரு காலத்தில் இருந்திருக்கு, எல்லாருக்கும் இருக்கும்போது வரும்பொழுது முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த மாதிரி திட்டங்கள் மூலிமா தனிப்பட்ட முறையில் அவர் அதை வந்து குறைக்கிறார். அது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். அது ஆட்சியில் முதல்வர் அப்படின்னு வரும்போது அவர் மீது கூட விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர் போராட்டம், மாற்றுத்திறனாளி போராட்டம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லாக்அப் டெத்து, இந்த கஞ்சா விஷயங்கள் போன்றது, இந்த பாலியல் சிண்டல், இது மாதிரி பிரச்சனைகள் வருது. விலைவாசி ஒரு சிலது உயருக்கு, டாஸ்மாகில் ஊழல். அப்புறம் இன்றைக்கி கூட நேரு அவர்கள் இருக்கக்கூடிய இலாக்காவில் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள். இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் முதல்வருக்கு உண்டான எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இந்த 5 வருஷத்தில் வந்திருக்கு. அப்போ கண்ணியமான ஒரு சில தருணங்கள் நான் பார்த்தேன் முதல்வர்கிட்ட. உதாரணத்துக்கு கரூர் சம்பவத்தை நடந்த பொழுது ஆக்டர் விஜய் அவர்கள் அங்கேருந்து போயிட்டாலும் மறுநாள் பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது இந்த நேரத்தில் நான் அரசியல் பேச விரும்பலை, எந்த ஒரு கட்சி தலைவரும் தங்களுடைய தொண்டர்கள் மரணம் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் கண்ணியமான ஒரு பேச்சு நான் பார்த்தது என்னென்னா, அவங்க அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நம்மவர் என்ன பிரச்சனை கொண்டு வருவீங்கன்னு உங்களெல்லாம் நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் ஒழுங்காக இருக்கேன், மக்கள் மீது கனிவாக இருங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டினார். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த 5 வருஷத்தில். என்னென்னு இப்போ இன்றைக்கி ஐயா ஓபிஎஸோட அந்த அரசியலை பார்க்கும்போது பிரேமலதா அண்ட் ஓபிஎஸ், பிரேமலதா அவர்களை பொறுத்தவரை நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு வந்து மேபி அது தெரியல, அது மேபி என்னோட பார்வை வந்து டிஎம்டிகே விட அங்கே உதயசூரியனா அந்த இடத்துல நின்னா அதிகமாக வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்குன்ற மாதிரி. ஐயா ஓபிஎஸை பொறுத்தவரை என்னென்னா இன்றைக்கி வந்து 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அதிமுகவுக்கு ஓபிஎஸ் திருப்பி போகிறதுக்கு வழி இல்லை, தாவேக்காக்கு போவார் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருந்த பொழுது என்ன பண்ணுறாருன்னா ஓபிஎஸ்க்கு உண்டான ஓபிஎஸ் இன்றைக்கி சிக்கலில் இருக்கார்.
சிக்கலில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக முதல்வர் வந்து அந்த ஆலிவ் பிரான்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தர் தண்ணியில் தத்தளிக்கும் போது ஒரு கயிறை போட்டு சரிப்பா வா காப்பாற்றுறேன் உன்னை எங்கள் கூட வந்துடுங்க, எவ்வளோ பேர் வந்தாங்க நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவுக்காரன் நீட்டிருக்காரு. அவரும் தாயுள்ளத்தோடு போயிட்டு வழக்கமாக போட்டு பேசுவார் அதிமுகன்னு. இன்றைக்கி அந்த ஆவை எடுத்துகிட்டு திமுக மீண்டு வரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் வந்து என்ன ஒரு தப்பு அவர் அங்கே பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இப்படி போய் சேர்றவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அண்ணன் சுப்புரத்னெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் அதுக்கப்புறமா நம்ம ஒரத்தநாடில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வைத்திலிங்கம், அப்புறம் அவர் 8 பேர் ஒரு 6 பேரோட ஒரு அணியாக போய் சேர்ந்துருந்தானா அது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருந்திருக்கும். ஒவ்வொருத்தராக தனித்தனியாக போயிட்டோன்னா இவர் கடைசியாக போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் முன்னாடி அமைச்சிருவாங்க ஹெச்ஓடி, அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் போய் அங்கே பிளான்ட் பண்ணதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட் சிஇஓ போய் அந்த கம்பெனியில் பொசிஷன் எடுப்பார். அந்த மாதிரி எதனா இவர் ட்ரை பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. பட் அவருக்கு இது நல்ல செய்தி ஓபிஎஸ் அவர்களுக்கு. இதனால் வந்து விமர்சனம் வருதா, மக்கள் இதை பார்ப்பாங்களா? இபிஎஸ் வந்து தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எதிரணி என்ன அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, தனக்கு எங்கெல்லாம் பலவீனம் இருக்குது, எங்கே கொஞ்சம் நீக்கு போக்காக நடந்து கொள்ளணும் அப்படின்னு கணிக்க தவறிட்டாரா? இப்போ தேமுதிகவோ ஓபிஎஸ்ஸோ பை டிஃபால்ட் அங்கே இருக்க வேண்டியவங்க தானே? கரெக்டு, அது நீங்கள் டிஃபால்ட்டு. பட் ஓபிஎஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டாக்ஸ் தான் வேணும், அந்த ஸ்டாக்ஸ் என்ன விலையோ நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இபிஎஸ் அடமாக தான் இருந்தது. ஸோ வேல்யூ பையர் அவர் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் வேணாம். இவர் வந்து என்னன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் விளையாடி எனக்கு பழக்கம், நான் பார்த்துக்கிறேன், அந்த ஸ்டாக் கம்பெனி சரியில்லைனா கூட அதை வாங்கி நாங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கிறோம், நாங்கள் ஒரத்தநாட்டில் அதை யூஸ் பண்ணுவோம், தேனியில் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படி நினைக்கிறாரு. 2 பேருமே அவர் வந்து பர்செப்ஷனில் வந்து இது வந்து திமுகவுக்கு பலம் தான், அதில் வந்து மாற்றுக்கிறது. இந்த 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் அரசியலில் பேசப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமாம், அவருக்கு வந்து ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, அவரால் முதலமைச்சரே ஆக முடியாது அப்படின்ற அந்த புள்ளியிலேருந்து அது ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போது இன்றைக்கி அவர் முடிச்சிருக்கும் போது இன்றைக்கி எந்த நிலையில் வந்து அது முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அதிமுகவில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளேயே வந்து எம்ஜிஆர் ஆசையோடு ஜெயலலிதா ஆசையோடு நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவீங்க அப்படின்னு பேசுகிறாரு. முதலமைச்சராக இருந்த துணை முதலமைச்சராக இருந்த அதிமுகவில் சேர்ந்த ஓபிஎஸ் வந்து திருப்பி திமுக ஆட்சி தான் வரும் அப்படின்னு பேசுகிறாரு. அதே மாதிரி அகில இந்திய அளவில் பார்த்திங்கன்னா கூட உத்தவ் தாக்கரேவுடைய பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கே வந்து ஸ்டாலின் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மணிசங்கர் ஐயரும் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தான் தலைமை தாங்கணும் அப்படின்ற அளவுக்கு இங்கேருந்து ஆரம்பித்து அது வந்து எங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவின் ஒரு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிற ஒரு முகம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டாலினுடைய இமேஜ் வந்து ஏறி இருக்கு. அந்த அரசை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷம் ஆட்சி முடிச்சிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி தான், ஒன்று வந்து ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து கட்சி அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டிலுமே வந்து ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சார் சொன்னாங்க, இது வரைக்கும் கவனிக்கப்படாத துறைகள் கூட முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி 234 தொகுதியிலையும் அவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 10 தீர்க்கப்படாத பிரச்சனைகள், நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைகள் வந்து லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏட்டையும் கேட்டு வாங்கி அதில் எவ்வளோ ஸ்கீம் முடிக்க முடியுமோ அதை முடித்து அதுக்கான ரிப்போர்ட்டையும் எம்எல்ஏக்கு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சாங்க சில மாதங்களுக்கு முன்பு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. அதே மாதிரி முதலமைச்சரே பேசும்போது சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெனிஃபிஷரி மட்டும் கிடையாது, ஒரு வீட்டில் 2-3 திட்டங்களால் பலன் பெறக்கூடியவங்களும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நாங்கள் ஸ்கீம்ஸை போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆட்சியில் நலத்திட்டங்கள் அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டின் உரிமைக்கான போராட்டங்கள் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த ஸ்கீம்ஸு இதெல்லாம் வந்து யாராலையும் கூட செஞ்சிட முடியும், ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. இப்போது நேற்றுக்கு முந்தின நாள் வந்து மாநில உரிமைகளுக்கான ஒரு குழு போட்டு அந்த குழுவோடைய அறிக்கை அது வச்சாங்க. அதில் வந்து அவர் பேசும்பொழுது மாநில உரிமைகளை நாங்கள் வந்து வென்றெடுப்போம், அதுக்கான தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, எங்களுக்கு எதெல்லாம் தேவை, ஒரு மாநிலம் வந்து முழுமையான ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக அது இயங்கணும் அப்படின்னா இது வந்து பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் முதலமைச்சராகும் போது அதை ஃபீல் பண்ணார்.
எங்களுக்கு போதிய அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஆன சில மாதங்கள்லேயே சொன்னார். அதற்கு பிறகு கலைஞர் அவர்களும் அதே தான் சொன்னாங்க. இப்போது அந்த போராட்டத்தையும் இவர் முன்னெடுத்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும், பல முறை திருத்தப்பட்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டம் மாநில உரிமைகளுக்காக ஒரு முறை திருத்தப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இடையில நடந்த இடையூறுகள் தமிழ்நாட்டில் வந்து அவங்க பாரதிய ஜனதா அவங்க இடையில என்னென்ன தொந்தரவுகள்னா மைக்கேல் பட்டியில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இப்போ அதுக்கு இடையில வந்து திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான அவங்க முயற்சிகள் இதை முறியடித்து அங்கே மத்திய அரசு அங்கேருந்து கொடுக்குற நிதி நெருக்கடி, செயற்கையான நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சமீப காலம் வரைக்கும் 100 நாள் வேலை திட்டம் அது வந்து ஏற்கனவே இருந்த நிதி ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசு 2 பேரும் கொடுத்த நிதியை வந்து இப்போது 60% தான் நாங்கள் கொடுப்போம் அந்த திட்டத்துக்கான ஊதியம், 100 நாள் வேலைக்கான ஊதியம், 40% வந்து மாநில அரசே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிதி சுமையை வந்து மாநில அரசுகள் மேலே ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவும் சமாளித்து அதே மாதிரி மும்மொழி திட்டம், சரி இந்த சவால்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் சமாளித்து அதுக்கான நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டை வந்து இவரால் காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. அதே மாதிரி ஸ்கீம்ஸ்லேயும் இவரால் செய்ய முடியும், எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் இவரால் செய்ய முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் விதைச்சிருக்காரு. இல்லை, எந்த ஆட்சி காலத்திலும் ஏதேனும் சில முத்திரை திட்டங்கள் இருக்கும். எந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் இருந்தாலும் அவங்க காலகட்டத்தில் ஏதேனும் புதிய திட்டங்கள், புதிதாக கட்டுமானங்கள் அப்படின்ற ஒன்று வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கும், யார் இருந்தாலும் நடக்கும். இதில் வழமைக்கு மாறாக என்ன நடந்தது, என்ன ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணியிருக்காங்க, காலம் முழுக்க நிலைக்கிறது மாதிரி என்ன செய்துட்டாங்க அப்படின்ற ஒரு கொஷின் ஒரு ஆட்சிக்கு முக்கியம். இல்லை என்னுடைய பார்வையில் வந்து அந்த காலை உணவு திட்டம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஏற்கனவே நீதி கட்சி காலத்திலேயே வந்து மதிய உணவு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து காமராஜரை வந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார், எவ்வளோ எதிர்ப்புகள் நிதி நெருக்கடியெல்லாம் நம்ம சந்திச்சார் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அதில் வந்து இன்றைக்கி ஒரு நாளும் 21 லட்சம் குழந்தைங்க தினமும் காலையில் வந்து அவங்க சாப்பிட்றாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுக்கான கல்வி அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் கவனம் செலுத்துறதுல வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து கல்வியில் ஏற்படுத்தின மிகப்பெரிய புரட்சி. அதே மாதிரி பண்பாட்டு தளத்தில் வந்து கண்டிப்பாக இந்த மும்மொழி திட்டத்தை சொல்லி ஆகணும். இப்போது எடப்பாடி கவர்மெண்ட் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் மத்திய அரசு போகிற அந்த வேகத்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டமே வந்திருக்கும். ஸோ அதை தடுத்து நிறுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள், பாலினத்தில் வந்து திருநர்கள் எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்து யாரையும் விட்டு விடாமல் எந்த ஒரு செக்ஷனும் யாரும் வந்து இவங்க கவனிக்கப்படலை அப்படின்ற நிலைமை இல்லாமல் ஒரு ஆல்ரவுண்டர் கவர்மெண்ட்டாக எல்லாரையும் கவர் பண்ணி ஒரு ஆட்சி அவங்க ஓகேங்கிறாங்க. சீனிவாசன் சார், 2016 10 ஆண்டுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அவர்கள் முழுக்க இன்னைக்கு திமுக அணியில் இருக்காங்க. 2021 திமுக அதிமுக எதிர்த்து நின்ன மக்கள் நீதி மையம் இன்னைக்கு திமுக அணியில் இருக்குது. நேற்று வரையிலும் 20 வருஷமாக திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருந்த தேமுதிக இன்னைக்கு திமுக அணியில் வந்திருக்கு. பிஜேபி எதிர்ப்பு மதவாத அரசியலை எதிர்க்கிற ஒரு தன்மை அப்படின்ற ஒரு ப்ராடர் ஸ்பெக்ட்ரமில் எல்லாரையும் கொண்டு வர்ற இடத்துல ஒரு ஈர்க்கிற புள்ளியாக முதலமைச்சர் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாரா அப்படின்னு ஒன்று. இன்னொரு பாயிண்ட், திரு சுப்ரத்தனம் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார், பாப்புலாரிட்டி ஒரு ஸ்டேச்சர், ஒரு தலைவருடைய ஆளுமை, அவருடைய செல்வாக்கு, இதில் வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மேட்சே இல்லை. அது இபிஎஸ்ஸாக இருக்கலாம், புதுசாக வந்திருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், ஒரு டால் லீடராக இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்றது இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய சேலஞ்சா? இல்லை, அப்படி ஒன்றும் இதில் ஒன்றும் தெரியல. என்னென்னா தேமுதிக வந்தது வந்து 2016 அவங்களுடைய வாக்கு சதவீதம் புரட்சி கலைஞர் ஐயா விஜயகாந்த் முதலமைச்சராக்குன்னு சொன்ன பேர் 2% தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. அதனால் என்ன அவங்க வந்து பெரிய அளவில் அவங்க கட்சி வளர்ந்துருச்சு என்னங்கிறதெல்லாம் வந்து மக்கள் தான் சொல்லணும். இப்போ அது கூட்டணியில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க எந்த கட்சியோட எந்த அணியோடு நிற்க விரும்புகிறாங்களோ அது அவங்களுடைய உரிமை. ஆனால் அந்த கூட்டணி வந்துருச்சு, அதனால் இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும்னு நம்புறது தான் கற்பனைன்னு நம்ம சொல்ல வர்றோம். இப்போ அதே மாதிரி ஒரு சுப்ரீம் ஹீரோவாக முதலமைச்சரை சொல்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை.
இது வந்து இந்த தெலுங்கு படம் டப்பிங் படம் மாதிரி ஓடி இருக்கே தவிர மக்களை எந்த விதமான உதவிகளையோ பிரச்சனைகளையோ காப்பாற்ற முடியாத ஒரு கதாநாயகன் கடைசி வரையும் காப்பாற்றலை. 4 ஆண்டு 5 ஆண்டு ஆனாலும் இந்த டப்பிங் படம் மூவி மாதிரி தான் போடுச்சே தவிர இது வந்து ஒரு அட்டை கத்தி ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் ஹீரோவாக மாற்ற முயற்சி தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் கேட்டீங்க நெறியாளர் ஐயா செய்தி ஆசிரியர் கேட்டீங்க அவரை, இந்த ஆட்சிக்கு ஒரு கல்வெட்டு மாதிரி ஏதாவது ஒன்று வேணாமான்னு கேட்டீங்க. அவங்கள்ட்ட என்ன பதில் இருக்குன்னு பாருங்கள். காலை உணவு சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் சென்னையில் துவக்கி வச்ச திட்டம் அது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல் புரட்சித் தலைவர் அம்மாவை போல் இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் காலை உணவு திட்டத்தை தொலைநோக்கு சிந்தனையாக தொடங்கி வைத்த திட்டம் தான். அதைத்தான் சொல்றோம் நாங்க. சீனிவாசன், அது வந்து பிரைவேட் ஒரு என்ஜிஓ கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். என்ஜிஓ தொடங்கி வச்ச அது வந்து மாநில அரசின் திட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட ஒண்ணு இல்லை. இன்னைக்கு பஞ்சாப்லயும் தெலுங்கானாலையும் அந்த ஸ்கீம் இன்னைக்கு கொண்டு வராங்க. இன் நியர் ஃபியூச்சர் இன்னொரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்குள்ள இந்தியாவினுடைய எல்லா மாநிலத்திலையும் காலை உணவு திட்டம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அவ்வளோ இருக்கு. கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு, அதற்காக போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது அப்படின்ற ஒண்ணுமே வரலாறுல முக்கியமான ஒரு தீர்ப்பு தானே அது. இல்லை, அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மாநில அரசை இந்த மாநில உரிமைகளை என்ன மீட்டு கொண்டு வந்தீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். ஒரு அடையாளம் வேணும்ல. அப்போ இது வந்து திமுக ஆட்சி 5 ஆண்டுகளாக இருந்தது, மாநில உரிமைகளுக்காக போராடி இதை வந்து மத்திய அரசுகிட்டேருந்து இப்போ நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சு இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோன்னு இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. ஐயா சுப்புரத்னம் சொல்கிறாரு, கடைசி சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் கூட பாராட்டுரையை தாங்க முடியாமல் எதிர்க்கட்சி போயிட்டாங்கன்னா ஒரு மக்கள் விரோத ஆட்சியினுடைய புகழாரத்தை அதிமுக கேட்க விரும்பலைங்கிறதா அதோடைய பொருள். இப்ப வந்து ஐயப்பனோ சட்டமன்ற உறுப்பினர் ஐயா நீக்கப்பட்டவர்கள் காலங்கள்ல எத்தனை போராட்டம், தமிழ்நாட்டுல எத்தனை போராட்டம், ஒன்றிய அரசு கொண்டு வந்த எல்லாத்தையும் நீங்க கையெழுத்து இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டை முழுமையாக அடமானம் வைத்த ஒரு அரசு வந்து எடப்பாடி அரசு. வேளாண் திருத்த சட்டமாகட்டும், சிஐஏ ஆகட்டும், எல்லாத்திலையும் கையெழுத்து. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பேசுறேன் உங்களுக்கு சார், நான் பேசுறேன், அப்புறம் நீங்க ஒட்டுமொத்த பதில் சொல்லுங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு நினைக்கிற இயக்கம் அதிமுக. இதே முதலமைச்சர் 5 ஆண்டுல மாடல் அரசு இந்த விடியல் அரசுல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமா அதை பாராட்டுறதுல எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஆனா எந்த விதமான நல்ல விஷயமும் இந்த ஆட்சியில இல்லை. மக்களுடைய பார்வையை அதிமுக சொல்றாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்க திமுக நல்லது செஞ்சிருந்துச்சுன்னா இதை பத்தி பிரச்சனை. மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒண்ணு இந்தியால 1,31,00,000 பேருக்கு ஒரு மாதந்தோறும் தர்றது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கீம் இல்லையா? ஆட்சிக்கு வந்த முதல் நாளே மகளிருக்கான பேருந்து இலவசம்னு சொன்னது, கட்டணம் இல்லாத பேருந்து அப்படின்றது ஒரு சிக்னிபிகண்டான ஒண்ணு இல்லையா? ஒரு நிமிஷம் திரு சமதோட கருத்து கேட்டு வரேன். திரு சமத், அதாவது இன்னைக்கு அதிமுக என்ன செய்யறதுனே தெரியாம இதை எப்படி இந்த அரசை எதிர்ப்பது அப்படின்ற ஒரு வழியே தெரியாம இன்றைக்கு வந்து நிலைக்குத்தி நிற்கிறாங்க. இதான் இதுல நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஒன்றுமில்லை, ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாதது என்கின்ற ஒரு புரிதல் கூட அப்ப இருந்த எடப்பாடி அவர்களுக்கு இல்லாததுதான் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை அவர் சம்பாதிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஸ்டெர்லைட் போராட்டத்தை கூட எப்படி இந்த அதிமுகவுடைய எடப்பாடி அரசு அணுகியது என்பதை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. 2 பேர் தகப்பன் மகன் 2 பேரும் படுகொலை செய்யப்பட்ட போலீஸ் காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட அந்த கொடூரத்தை தமிழ்நாடு இன்னும் மறக்கல. பொள்ளாச்சி போன்ற பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகள் இன்னும் தமிழ்நாடு மறக்கல. அது போன்ற ஒரு சம்பவங்கள் இங்க நடக்கப்பட்டதா? அப்படி ஏதாவது சின்ன சம்பவம் நடந்தால் கூட அது காவல்துறை தலையிட்டிருந்தால் கூட காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசாக நம்ம பார்த்தோமா இல்லை இந்த அரசை? அப்ப வந்து எதிர்கட்சி, அதாவது இன்னைக்கு குறை சொல்லக்கூடியவர்கள் வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு வித்துடுறாங்க, நாங்க அதை வைத்து நாங்கள் என்ன செய்யணும், இன்னும் எங்களுடைய நிறைவான பணிகளை செய்கிறோம்னு சொல்லி நீங்க குறை சொல்லுங்க, நீங்க பேசுங்க என்று எதிர்கட்சிகளை சொல்லக்கூடிய நிலைமை. கடைசியாக அரசு ஊழியர்களை வைத்து ஏதாவது ஒரு பிரச்சனை செய்ய முடியுமான்னு ஒரு கையில் எடுத்தீங்க. அதை கூட இன்றைக்கு அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அந்த மக்கள் அந்த ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் பாராட்டு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை இன்னைக்கு சால்வ் பண்ணியாச்சு. அப்போ வந்து இன்றைக்கு போராடுவதற்கே ஒன்று கிடைக்காத நிலையில இன்றைக்கு எதையோ பேசுவதற்காக பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவை விட பாஜக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு நல்லா உணர்ந்துடுச்சு. எப்படி உணர்ந்துச்சு சொன்னா, அவங்க வெற்றி பெறது கொஞ்சம் ஒரு வாய்ப்பு, ஒரு 10% வாய்ப்பு இருந்தால் கூட என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு சில அறிவிப்புகளாக வெளியிட்டிருப்பாங்க.
நாங்கள் அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம், நாங்கள் வந்து பல்வேறு வேலைகளை நாங்கள் செய்ய போகிறோம்னு ஒரு 1000-2000 கோடிகளுக்கு எதையாவது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கலாம், அறிவிப்பாவது வந்திருக்கோம். ஒரு அறிவிப்பு கூட வெளியிடாத ஒரு பட்ஜெட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டு. அதை எதிர்த்து போராட முடியாத உங்களால அதை பாராட்டுறார் எடப்பாடியார். இவர் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வாரா? அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா, உங்களால் எதையும் எதிர்த்து போராடுவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்காமல் அருமையான ஒரு வளர்ச்சி திட்டங்களை நோக்கி இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றியை பெறப்போகுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்கீம், ஏதாவது ஒரு இதை நீங்க மீட்டு கொண்டு வந்துட்டீங்களா, மத்திய அரசுலேருந்து நீங்க என்னத்தை போராடி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அது வந்து எவ்வளோ என்ன மாதிரியான கேள்வி பாருங்கள். அதாவது அவங்க வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்கீமு, ஒவ்வொரு நிதி உரிமை எல்லாத்தையும், அவங்க கல்வி உரிமை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதில் வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு யார் எடுக்கிறாங்களோ அவங்க கூடவே கூட்டணி வச்சுட்டு இருக்கிறது என்ன மாதிரியான நிலைப்பாடு? அது மாதிரி வந்து ஒரு நீங்கள் எந்த ஸ்கீம் வந்து நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமராஜருக்கு எப்படி மதிய உணவு திட்டமோ அதே மாதிரி வந்து ஸ்டாலினுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மட்டும்தான் ஸ்கீம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது ஆயிரக்கணக்கான ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, இல்லை அவங்க தமிழ்நாட்டுடைய வரலாற்றை தொன்மையை நிலைநாட்டுறதுக்கான கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், நூலகங்கள், பள்ளியில இயக்கங்கள், இண்டஸ்ட்ரியல் குரோத், எம்ப்ளாய்மெண்ட், இல்ல அவங்க நிதி இல்ல பரவலான வளர்ச்சியை அவங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க முத்திரை திட்டமா கேட்டீங்கன்னா நான் முத்திரை திட்டமா ஒன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் ஸ்கீம் அப்படின்னு கிடையாது. ஓகே, திரு சீனிவாசன் சார் நீட்டுக்கு விலக்கு சொன்னீங்க. வாக்குறுதி 21 தேர்தல் பரப்புரையில பிரதான வாக்குறுதியை நீட்டுக்கு உங்க கையில தானங்க இருக்கு. நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அது யார் தடுத்துட்டு இருக்காங்க? சார் இருங்க சார், இவங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஒரு முறைக்கு 2 முறை மீண்டும் திரும்பி வந்த தீர்மான மசோதாவை திருப்பி நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க. அதுக்கான ஒப்புதல் வராம இருக்கு சார். அதை வச்சு நீங்க சொன்னீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேக்குறது, நீங்க தான் அழுத்தம் கொடுத்தீங்க. அது நீங்க வந்து அதை கண்டிஷனா போட்டு தான் கூட்டணி வச்சாங்களா? எடப்பாடியார் கண்டிஷனா போட்டு தான் அமித்ஷா கூட கூட்டணி வச்சாங்க, நீட்டு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி பேசினாங்க. நீட்டு விலக்கு என்ன செய்ய முடியுமோ தமிழ்நாட்டுல 100% செஞ்சாச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இங்க வந்து நீட்டு இல்ல, நமக்கு விதிவிலக்கு இருந்துச்சு. அந்த சூழல்ல கையெழுத்து போட்டு அதை அனுமதி வாங்கி கொடுத்ததே, அனுமதிச்சதே எடப்பாடி அவர்கள் தானே. திரு சீனிவாசன், திமுக காங்கிரசுக்கு பிறந்த புள்ள சார். அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பிறந்த புள்ள நீட்டு. திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்தாலும் மாநில அரசு ஏற்காத வரைக்கும் அது மாநிலத்துல நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு இருந்துச்சு. இல்ல, அதை நடைமுறைப்படுத்தலாம்னு அனுமதி கொடுத்தது நீங்க தான். எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்த அனுமதி தான். நீங்க எதுக்கு சார் இப்போ அனுமதி கொடுக்காத ஒரு கட்சியோட நீங்க எதுக்கு இப்ப சேர்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறோம். தமிழ்நாடு மக்கள் கேட்பாங்களா? சார் நீட் வந்து காங்கிரஸ் பிஜேபியோட குழந்தைன்னா, காங்கிரஸ் டிஎம்கே குழந்தைன்னா பிஜேபி அது கள்ளிப்பால் ஊத்திரலாமே, ஊத்துங்கன்னு திமுகவே கேக்குறாங்க, ஊத்த மாட்டாங்களே. சரி, கோட்டீஸ்வரர் பேசும்போது போலீஸ் மீது நடவடிக்கைன்ற மாதிரி சொன்னாங்க. போலீஸ் மீது, அதாவது துப்பாக்கி சூடு நடந்தது ஸ்டெர்லைட்டில், கீழே இருக்கவங்க மேலே தான் டிஸ்மிஸ்ஸு சஸ்பென்ஷன்லாம் ஆச்சு. மேலே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல, கமிஷனில் சொன்னதே பண்ணல. அதேமாதிரி கள்ளக்குறிச்சி சாராய சாவிலுமே மேலதிகாரிகள் மேலே நடவடிக்கை இல்லை. இந்த பல்வீர் சிங்லையுமே ஐபிஎஸ் ஆஃபீஸர் போன்றவர்களால் கீழே இருக்கிற கான்ஸ்டபிள் அந்த லெவலில் தான் பண்ணாங்க. அதுவும் சஸ்பென்ஷன் தான் பண்ணாங்க, டிஸ்மிஸ் அளவுலாம் போகலை. அணி சேர்க்கை இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? அணி சேர்க்கை பலமாக இருக்குது, திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபி அவங்களுடைய மொமெண்டம் அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சுதா? இல்லை, அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த மொமெண்டம் வந்து அன்புமணி ராமதாஸ் வந்தப்போ ஒரு மொமெண்டம் கிடச்சிது. அதே மொமெண்டம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தோன்னா அந்த மொமெண்டம் பெருசாச்சு. பட் அது நடந்துகிட்டு இருக்கிற வேலையில் அங்கே 2 கட்சி சேரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவில் தனிப்பட்ட முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் சேர்றாங்க. இப்போ ஒருத்தநாட்டில் வைத்திலிங்கம் சேர்ந்தார், சுப்புரத்னம் போய் சேர்ந்தார். இப்போ இது வந்து ஒரு எலெக்ஷன் ரன்னப்புக்கில் வந்து அது ஒரு நல்ல செய்தி கிடையாது. அதாவது 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ 500 ஓட்டோ நான் எந்த ஓட்டையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முதல்வர் வந்து அது டெட் ஸ்டாக்கோ வேல்யூ ஸ்டாக்கோ நல்ல கம்பெனியோ நான் எல்லா ஸ்டாக்கையும் வாங்குவேன்ற மாதிரி அவர் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு, ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி. இபிஎஸை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேல்யூவேஷன் பை தான் பார்ப்பேன், ஒன்றும் விலை குறைஞ்சா நான் வாங்குவேன், நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் போகிறாரு. இதில் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வின் பண்ண போதா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மே மாதத்தில் தெரிஞ்சிடும். ஆனால் அதை தாண்டி பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வரும்பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ்ன்றவர் யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, குறிப்பாக அதிமுகவை தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்குது, ஒருங்கிணைப்பாளர் அப்படி பேசப்பட்டவர், அம்மையார் ஜெயலலிதாவோட நிழலாக இருந்தவர், அவங்களோட நம்பிக்கை பெற்றவர், இன்றைக்கி சொல்கிறாரு திமுக ஆட்சி வெற்றி பெறும் அப்படின்னா
அப்போ ஒன்று அவர் எந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படின்றது ஒரு விஷயம் அவருக்கு தெரியும். இன்னொன்று பிஜேபியால கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு பேர் எடுத்தீங்கன்னா, ஒன்று போன தேர்தலில் ஒதுங்கி இருந்து ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் வரட்டும்னு சொன்ன சசிகலா, ரொம்ப காலம் மோடிக்கும் டாக்டர் ஐயா மேலே ரொம்ப பெரிய மதிப்பு மோடிக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டாக்டர் ஐயா கிட்டது மாம்பழம் இல்லை. இப்போ ஓபிஎஸ் மோடி சொல்லி தான் நான் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தேன்னாரு. இப்போ அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுறது கூட ஏர்போர்ட்டில் ஒரு நிமிஷம் வளர்ச்சியாக நின்று ஒரு பூங்கொத்து கொடுக்குறது கூட அவருக்கு வாய்ப்பு தரல. வேறு வழி இல்லாமல் அவர் ஏதோ ஒரு கால் எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு எல்லாருமே தள்ளப்பட்டுறாங்கல்ல. அது முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான். பிஜேபி நம்புனா நட்டாத்தில் விட்டு போயிடுவாங்க. அதில் இன்னொரு சாம்பிள் ஐயா செங்கோட்டையன் பேரை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா இவர் சிட்டிக்குள்ளேயே வந்துட்டாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து அறிவாலயம் பக்கம் அவர் வண்டி பனையூர் கொஞ்சம் தள்ளி போயிட்டார். சட்டமன்ற உறுப்பினராக தள்ளி போயிருக்காரு. அவர் சென்னைக்கு வராமல் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் எடுத்தவர். அவர் அது அப்படியே ஷார்ட்கட்டில் போனார். அதனால் வந்து இந்த அது வந்து எல்லாருமே பேசினாங்க. எனக்கு முன்னாடி பேசும்போது மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது வந்து பார்த்தா சரி ஓகே, மக்கள் நலன்றது திமுக நலனில் இருக்கிறது தான் பொழுது, திமுக கூட இருந்தால் தான் மக்கள் நலன் கூட்டணி இருக்குன்ற மாதிரி போயிட்டாங்க. யார் யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கணும்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாமே இன்றைக்கி திமுக கூட போயிருக்காங்க. அநேகமாக தாவேக்காவும் ஒரு காலத்தில் திமுகவோட போய் சேர்ந்துருமோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. அதிமுக ஒண்டி தனித்து விடப்பட்டு அதிமுக எதிர் அரசியல் பண்ணும்பொழுது நாலு பின்ன தாவேக்கா கூட, ஏன்னா தாவேக்காலும் யாரும் கூட்டணி போகல. அதாவது அதிமுக பர்ஸ்பெக்டிவ் வீக் ஆகிறதுலாம் இருக்கும். இன்னொன்று அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா அப்படின்னும் பொழுது இப்போ ஒருவேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இங்கே திமுகவில் சேர்க்கலை, இல்லை அதிமுகவில் வந்து அவங்கள பை பண்ணலை, இல்லை ஓபிஎஸ் அவர்கள் யாருமே சேர்த்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு இருந்த அடுத்த ஆப்ஷன் வந்து பனையூர் தான். இப்போ எனக்கு என்னோட பிரச்சனையெல்லாம் ஐயா செங்கோட்டையனை பத்திரிகையாளர்கள் பார்த்து கேட்பாங்க, என்னங்க ஓபிஎஸ் கூட வரலையா, பிரேமலதா கூட வரல, யாருமே அவங்க வேணாம் அதிமுகவில் விட்டாலும் இல்லை திமுகவில் விட்டாலும் யாருமே இல்லையா உங்களுக்கு அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வரும். அவங்க எப்படி, ஏன்னா நம்மளை நம்பி வருவாங்கல்ல ஆட்சியில் அதிகாரத்தில், அவங்களுக்கு பங்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அது பார்க்கணும் சார். இந்த கூட்டணியை இப்போ அமைஞ்சிருக்கிறத பொறுத்த வரைக்கும் தேமுதிக ஓபிஎஸோட இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே பார்க்குற போது உங்கள் எல்லாருக்குமே வந்து தேமுதிக வந்து சேர்ந்துருக்கிறது வட மாவட்டங்களில் கடலூர் விழுப்புரம் மாதிரியான ஊர்களில், தென் மாவட்டங்களில் மதுரை மாதிரியான ஊர்களில் திமுகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அவங்க 2% ஓட்டுன்னு சொல்கிறாரு. அது எவ்வளோவா இருந்தாலும் அது வந்து நெருக்கடியாக இருக்கக்கூடிய தேர்தலில் தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர். அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க திமுக ஆட்சி தான் வரும், மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து முதலமைச்சராகவும் இருந்தார், கட்சிக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க சொல்லும் போது மக்களுக்கு வந்து இவர் வந்துருவார் அப்படின்ற நம்பிக்கையை வந்து ஸ்டாலின் மேலே கொடுக்கறதுக்கான அந்த இமேஜ் தான் வந்து இதில் ஒரு பெர்செப்ஷன். ஒரு லைனில் சொல்லணும்னா அரசியல்வாதியாக இருந்த ஐயா ஓபிஎஸ் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக மாறி இருக்காரு. இன்னைக்கு வந்து பிராண்ட் ஸ்டாலினை வந்து இன்னும் அவரை இன்னும் மேல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு அவர் வந்து ஒரு அரசியல் ஆளுமை அப்படின்ற மாதிரி அந்த நிச்சயமாக வந்து அந்த அந்த இமேஜ் வந்து உங்களுடைய இணைப்பு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு இமேஜ் வரும். ரெண்டாவது தொடர்ந்து இந்த படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, டெல்லியிலேருந்து எலெக்ஷன் டைமில் வந்து மோடி வராரு, அமித்ஷா வராரு, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது வந்து எல்லாரையும் ஒரு விதமான அண்ணா சொன்னார் இல்லைங்களா, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதயம் வந்து இப்போ எடப்பாடிக்கு தான் தேவைன்ற மாதிரி ரொம்ப இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி தொடர்ந்து 3 நாளா ஒரு வாரம் 3 அதிர்ச்சிகள் மேல வந்து யதார்த்தமா பேசுவோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு நேருக்கும் எதையும் தாங்கும் இதயம் வேணும், எல்லாருக்கும் நேரு அதுல எடப்பாடிக்கு வந்து நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியினுடைய எந்த கட்சியும் நம்ம விட்டு போய்விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களை அரவணைப்பதில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி வலுவாக இருப்பதும் தேமுதிகவை வந்து அவங்க நிராகரித்தாங்க, அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை என்ற கோபம் தேமுதிக கிட்ட இருக்குது. அவங்கள கூப்பிட்டு அவங்கள அனுசரணையாக பேசக்கூட முடியாமல் ஒரு கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்க வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டதால் தான் அவங்க திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்றது ஒன்று. இன்னைக்கு விஜயினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அப்போ அவங்க கட்சிக்காரனுடைய முன்னணி தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பிஜேபி அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதிமுகவோட போக சொல்லின்னு. இப்போ ஒருவேளை செங்கோட்டையன் அதுக்காக வேண்டி தான் இப்போ அவங்க உட்காந்துட்டாங்க வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாரா என்பதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அப்படி ஒரு சூழல் வந்தால் கூட அதுவும் வந்து அதோட தேமுதிக அதாவது தாவேகாவுடைய அரசியல் வாழ்க்கை என்பது அதோட அஸ்தமித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த தேர்தலில் ஏற்பட்டு. நன்றி நன்றி நன்றி. நம்ம நிறைவு செய்யலாம். சுப்ரதன் சார் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா ஒன்லைன். ரெண்டாவது இல்லை செகண்ட் ரவுண்டு இப்போ தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க, டைம் கொடுங்கண்ணா. அதாவது அருமை சகோதரர் வந்து கோட்டீஸ்வரன் அவர்கள்
நான் முடிச்சிடறேன்னா, கோட்டீஸ்வரன் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார், ஓபிஎஸ் என்ன இன்றைக்கு தான் திமுக ஆட்சி வரப்போகுது, ஏதோ பிஆர்ஓ மாதிரி இருக்கான்னு சொன்னார். தவறு. 6 மாதத்திற்கு முன்னாலே அங்கே வந்து மருதூர் சகோதரர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரிடம் கேள்வி கேட்ட பொழுது, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும், மக்கள் வந்து இன்றைக்கு மக்கள் நலத்திட்டங்கள் வீடுதோறும் சென்று சேர்ந்திருக்கிறது, எனவே முதலமைச்சர் ஆளுமைமிக்க தலைவராக முதலமைச்சரை மக்கள் பார்க்கிறார்கள் என்று அவர் சொன்ன பேட்டியை எதிர்க்கட்சிகளை குறிப்பாக எடப்பாடி அணியினர் மிகவும் கிண்டலும் கேள்வி செய்தார்கள். அது மட்டுமல்ல, நேற்று தினம் எம்ஜிஆர் அதிமுக என்று துவங்கி இருக்கக்கூடிய பண்டிருட்டியார் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே தினத்தந்தியில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியில் சொன்னார், இன்றைக்கு ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு மக்கள் மத்தியில் நற்பெயருக்கு மேல் நற்பெயர் வருகிறது, ஆன்டி இன்கும்பன்சி இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்று அவர் சொன்னது மட்டுமல்ல, நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்த பொழுது தெளிவாக சொன்னோம், அண்ணா கண்ணை மூடிக்கொண்டு நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு போகலாம், எத்தனை சீட்டு கிடைச்சாலும் எம்எல்ஏ, எனவே வந்து உங்களுக்கு உரிய மரியாதையை முதலமைச்சர் வழங்குவார், பண்பாளர், எனவே அங்கே செல்லலாம் என்று சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு திடீரென்று அமித்ஷா மூலம் அழுத்தம் வந்ததன் காரணமாக, அவர் பாதை மாறியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு உணர்ந்து வந்திருக்கிறார். மனதார முதலமைச்சர் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக நன்றி சார், நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.